ஏ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜடக் ஃபில்டர். நான் உங்கள் நண்பன் வினோத். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, CyberLink PowerDirectorல ஸ்லைடு ஷோ ஃபோட்டோ வந்து ஸ்லைடு ஷோ பண்ணுறது, அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து நம்ம பர்த்டே ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ PowerDirect அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோடனே ஸோ இதில் வந்து slideshow கிரியேட்டர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதில் இம்போர்ட் யுவர் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இதில் இம்போர்ட் இமேஜ் ஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து எதெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஃபைல் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஓப்பன் கொடுத்துங்க. உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் இம்போர்ட் ஆன பிறகு ஸ்டைல் அண்டு மியூசிக் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டகரி வந்து வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து ஃபோட்டோஸ் ஆல்பம் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரீல் மாதிரி, மூவி ரீல் மாதிரி ஸ்லைட் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து காலேஜ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துங்க. நான் வந்து காலேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்கள், இதில் நீங்கள் உங்களுடைய வீடியோவுக்கு நீங்கள் எந்த ஆடியோ சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிங்க. வால்யூம் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ வால்யூம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பிக்கும் போது கம்மியாக இருந்து அதிகமாக ஆரம்பிக்கிற மாதிரி, ஃபிட் இன் ஃபிட் அவுட், ஸோ அந்த மாதிரி வந்து வேணும்னா கொடுத்துக்குங்க, இல்லைன்னா அன்டிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதுலேயே ஆடியோ வந்து ட்ரிம் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு ஆடியோ எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆடியோ வந்து ஒரு தடவை கேட்டுருங்க, உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து வேணுங்கிறத. அந்த டைமை வந்து வச்சுட்டு அந்த டைம் வர இடத்துல இதை வந்து ட்ரிம் பண்ணிக்கிங்க. ஸோ இல்லை ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவும் இப்படி வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸ்லைடு ஷோ ப்ரிஃபரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதில் வந்து டியூரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபிட் ஃபோட்டோ டு மியூசிக் அப்படின்னா அந்த மியூசிக் முடிகிறந்தோடனே இந்த ஃபோட்டோஸ் வந்து ரேண்டமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரி ஃபிட் ஃபோட்டோ டு மியூசிக் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஃபோட்டோ வந்து எத்தனை இருக்கோ அது ஸ்லைடு ஆகிறந்தோடனையும் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வரும். மியூசிக் வந்து லென்த்தாக இருக்கும். ஸோ மியூசிக் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மட்டும் ஸ்லைடு ஷோ ஆகணும்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், ஃபோட்டோ டு மியூசிக் அப்படின்றத. ஸோ அடுத்தது வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ப்ரிவியூ வந்து வரும். நீங்கள் க்ரியேட் பண்ணதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து வேறு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரீப்ளேஸ் வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் மறுபடியும். ஸோ வேணான்னு நினச்சிங்கன்னா ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய வீடியோ வந்து
எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான இடம். ஸோ பிடிஸ் வீடியோ அப்படின்றது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பவர் டைரக்டர் அப்ளிகேஷனில் வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ டைம்லைன் வந்து கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுடைய வீடியோ எந்த ஃபார்மெட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபார்மெட்டை வந்து கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் உங்களுடைய ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து டாக்குமெண்ட்டில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். உங்களுடைய அந்த ஃபைல் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த டைமில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த மூமெண்ட் வியூவை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனமல் ப்ரிவ்யூ ட்ரைங் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் கேட்கும், ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்துட்டு ரெடி பண்ண வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லைடு ஷோ வீடியோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பவர் டைரக்டர் அப்ளிகேஷனில் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர பில்லுக்கான ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ தேங்க்யூ காய்ஸ், நன்றி, வணக்கம்.